வணக்கம். வெல்கம் டு சுவையின் ரகசியம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சோமாஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஈஸி மெத்தடில் 1.5 கப்பு மைதா எடுத்திருக்கேன். மைதாவை கொஞ்சம் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு நல்லா கலந்துட்டு தேவையான அளவு தண்ணி தெளித்து கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. நம்ம பூரிக்கு எப்படி கெட்டியாக பிசைவோம் அது மாதிரி. நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு அதையே நல்லா சேர்த்து கெட்டியாக நல்லா பிசைஞ்சிருங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு தனியாக எடுத்து வச்சுருங்க. அதை இப்போ நம்ம கொப்பரை தேங்காய் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா தேங்காய் உடச்சி ஃப்ரெஷ்ஷு தேங்காவை எடுத்துக்கலாம். இது நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த தேங்காவை எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் நாளைக்கு வச்சுருந்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரை ஆகி கொப்பரை தேங்காய் மாதிரியே இருக்கும். நெய் 1 டேபிள் ஸ்பூன் விட்டு முந்திரி, ஒரு பிடி முந்திரி, ஒரு பிடி பாதாம் கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகி நல்லாயிருக்கும். நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கணும். அந்த எண்ணெயிலேயே ரவை 1 கப்பு ரவை அதே நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துருங்க. அதோட ஏலக்காய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதே இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுருங்க. அதோடு நம்ம இந்த தேங்காய் துருவி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன், பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் கொஞ்சம் போட்டு அந்த நெய்யிலேயே கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. இது எல்லாமே ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு எல்லாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து பூர்ணம் ரெடி பண்ணணும். தேங்காய், பொடி பண்ண சர்க்கரை 1 கப்பு சர்க்கரை, இது உடச்ச கடலை, அதுவும் மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அது ஒரு 1/2 கப்பு. இந்த ரவை, முந்திரி இது எல்லாமே நல்லா கலந்து சேர்த்து வச்சுருங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்துருங்க. சர்க்கரை, உடச்ச கடலை இதெல்லாம் எல்லாமே மிக்சர் ஆகிற மாதிரி நல்லா கலந்து ரெடி பண்ணி சைடில் வச்சுருங்க. நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம், அதை கொஞ்சம் எடுத்து நல்லா மீடியமான சைஸில் நம்ம பூரிக்கு எப்படி ரெடி பண்ணுவோம் அதே சைஸில் எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு மாவு தொட்டு பூரிக்கு பண்ணுற மாதிரியே பண்ணிவிடுங்க. கொஞ்சம் திக்காக இருக்கணும். ரொம்ப மெலிசாக இருந்தீங்கன்னா நம்ம பூர்ணம் வச்சு எடுக்கும் போது கொஞ்சம் இருக்காது, இந்த சைஸில் இருக்கணும். ஒரு நல்லா டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். அதில் இந்த பூர்ணத்தை வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கோங்க. சைடில் எல்லாம் வச்சு இந்த மாதிரி பேக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அந்த பூர்ணம் வெளியே வராது, எண்ணெய் கெட்டு போகாது. இந்த மாதிரி ஸ்போர்க் வச்சு இந்த டிசைன் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா கடையிலேயே கூட இந்த சோமாஸ் பண்ணுற கரண்டின்னு கிடைக்கும். எங்கிட்ட இல்லை, கிடச்சதுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரியும் பண்ணலாம். இந்த மாதிரி வச்சுட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொஞ்சம் ஃபேன் காற்றுல கொஞ்சம் ஆற வச்சுருங்க. ஒரு 20 நிமிஷம் ஆறினா நல்லா காஞ்சிரும். இந்த மாதிரி ரெடி பண்ணி ஃபேன் காற்றுல வச்சுட்டு எண்ணெய் மீடியமான சைஸில் வச்சுடுங்க. மீடியமான இதமாக இருக்கணும் எண்ணெய். ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும், உள்ளே கொஞ்சம் வேகாது. மீடியமான எண்ணெய் பதம் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு 5-6 சோமாஸ் போட்டு இந்த மாதிரி நல்லா திருப்பி நல்லா ஒரு 2 பக்கமும் மாற்றி போடுற மாதிரி எடுத்துக்கோங்க. 2-3 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வெந்து போனாவே போதும். ரெடி ஆகிட்டுருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. சூப்பரான சோமாஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லா வந்துருச்சு. கலர் கொஞ்சம் டார்க் ஆகாமல் ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர், லைட் ஆரஞ்சு கலரில் இருக்கும் போது எடுத்துருங்க. இந்த பக்கம் இந்த மாதிரி ஒரு சூப்பரான சோமாஸ் ரெடி ஆகிடுச்சு.
சோமாஸ் நமுத்து போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆறுனதுக்கப்புறம் இந்த ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு ஒரு 6-7 பீஸ் போட்டு இந்த மாதிரி டப்பாவில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.